இன்றைய இனிய நாளில் பகுதி 2ஆக உலக நாட்டு அதிபர்களும் விவேகானந்தரின் எச்சரிக்கையும் என்ற தலைப்பில் பார்ப்போம். உலகத்திற்கே சூரிய ஒளி போல் அறிவின் ஒளியை தந்த நாள் விவேகானந்தர் மூலம் 11/9/1893 உலக மத மாநாட்டில் நம்மளுடைய இந்திய வேதாந்தமே சிறந்த மதம் என்று நிரூபித்தார். தீர்க்கதரிசிகளில் தீர்க்கதரிசியாக, வீரத்துறவியாக, இந்தியாவே தான் என்று நினைக்கும் அளவு உருவாகி இந்திய பண்பாடு, கலை, கலாச்சாரத்தை மறுமலர்ச்சி செய்தவர் விவேகானந்தர். இவையெல்லாம் நாம் அறிவோம். அவர் இந்திய மக்களுக்கு செய்த பல அறிவுரைகளில் முக்கியமானது, இந்தியர்களே, உங்களிடம் உள்ள ஆன்மீக அறிவை வெளிநாட்டவருக்கு நீங்கள் தாராளமாக பயிற்சி செய்து பயிற்சியில் வெற்றி பெற உதவுங்கள். அதே சமயம் அவர்களிடம் இருந்து அறிவியல் விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். இந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக கூறியிருப்பார். அதே சமயம் வெளிநாட்டு படையெடுப்புகளால் 1000 வருடமாக இந்திய பண்பாடு, கலை, கலாச்சாரம் சிதைந்தது. மீண்டும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாது என்பதற்காகவே முக்கியமான அறிவுரையை சுவாமிஜி தெரிவித்திருப்பார். இந்திய மக்களே, நீங்கள் உங்கள் பண்பாட்டை உங்களின் சுயநலத்திற்காக மறந்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் மறந்து வாழ்வீர்களே என்றால் பராசக்தியின் பலிபீடத்தில் பலியிடப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதேபோல் பல உலக அழிவுகளில் மதத்தின் பெயரால் நடந்த சுயநலத்திற்காக மாறப்பட்ட மக்கள் எத்தனையோ இயற்கை சீற்ற அழிவுகளில் இறந்திருப்பார்கள். ஆகவே ஒரு மகரிஷியின் அறிவுரையை ஏற்று உலக நாடுகளும் சரி, நாட்டின் ஆட்சியாளர்களும் சரி, மக்களும் சரி கடைபிடித்தால் பல வளங்கள் நிலைத்து நிற்கும்.